ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட மகாநதி சீரியல் பேர், அதாவது சுவாமி அண்ட் லக்ஷ்மி பிரியா ரெண்டு பேரும் சேர்ந்து ரீசெண்டாக பெஸ்ட் ரொமான்டிக் கப்பிள் அப்படின்னு சொல்லி அவார்ட் வாங்கியிருந்தாங்க இல்லையா? அதை பற்றி லக்ஷ்மி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. டு ஆல் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அவங்களோட லவ்லியான விஷஸ், எடிட்ஸ் அண்ட் டிஎம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய ஒரு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது பாசிபிளே கிடையாது நீங்கள் இல்லைன்னா, உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி மகாநதிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லவ் யூ கைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் அப்படின்னு சொல்லியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. பிளஸ்டு அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி பிரியா வந்து நடிக்க ஆரம்பித்து இதுதான் அவங்களோட முதல் விருதான். கண்டிப்பாக ரொம்பவே எமோஷ்னலான ஒரு தருணமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அவார்ட் வாங்குகிற அந்த ஒரு தருணம் சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு தருணமாக இருக்கும். அந்த வகையில் நம்ம லக்ஷ்மி பிரியாவுக்கு இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு தருணம் தான். லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமி ரெண்டு பேருக்குமே இது ஒரு பெஸ்ட்டு ஒரு அவார்டாக தான் இருக்கும். ஏன்னா இவருக்கு நிறைய சேலஞ்ச், இந்த ரோல் வந்து நடிக்கலாமா வேணாவா, ஏன்னா ஒரு ஆல்ரெடி சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு ஒரு ஜோடி, அந்த ஜோடியை பிரித்து அந்த இடத்துல இவர் வந்து இருக்கிறது, அந்த இடத்துல வந்து இவரை வந்து தக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். அதை ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த பெஸ்ட் ரொமான்டிக் கப்பிள் அப்படின்ற ஒரு அவார்ட் அது கிடச்சிருக்கு. அந்த மாற்றி இப்போது வீக்கா அப்படின்ற பேர் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது கண்டிப்பாக இவங்களோட நடிப்புனால தான் வந்து சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லணும். லக்ஷ்மி பிரியா, சுவாமி ரெண்டு பேருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள். லக்ஷ்மிக்கு ஸ்பெஷலான ஒரு வாழ்த்து. என்னென்னா அவங்களோட ஃபஸ்ட் அவார்ட் இல்லையா, அதுக்காக.